வணக்கம். சிவராத்திரி, சிவனுக்குரிய ராத்திரி. அதாவது மாசி மாதத்தில் சதுர்தசி நாளில், கிருஷ்ணபட்ச சதுர்தசி நாளில் இரவில் கொண்டாடப்படுகின்ற விழா இந்த விழா. சிவாலயங்கள் தோறும் இந்த விழா 4 கால பூஜையாக கொண்டாடப்படும். மாசி மாதம் புரியுது. கிருஷ்ணபட்சம்னா என்ன அப்படின்னா தேய்பிரைன்னு அர்த்தம். சுக்கிலபட்சம்னா வளர்பிறை. கிருஷ்ணபட்சம் தேய்பிரையில் சதுர்தசி என்றால் 14ஆம் நாள், மறுநாள் அமாவாசை, விடிந்தால் அமாவாசை. இந்த 14ஆம் நாளில் இரவில் சிவாலயங்கள் தோறும் இரவு முழுக்க இந்த விழா கொண்டாடப்படுகிறது. 4 காலங்களிலும் இந்த பூஜை செய்யப்படுகின்றது. இதற்கான வரலாறு என்ன என்றால், இந்த நாள் திருப்பார்கடலை கடைகிற போது மந்தாரகிரி என்கின்ற மலையை மத்தாக வைத்து, வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக வைத்து, தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் அமிழ்தம் வேண்டி கடைய, உள்ளிருந்து ஆழகால விஷம் தோன்ற, உலகமே நடுங்கிய போது உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக சிவன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து தான் வாயிலை இட்டுக்கொள்ள, அது உள்ளே இறங்கி விட்டால் உலகம் அழிந்து போகும் என்பதை அறிந்து கொண்ட எம்பெருமாட்டி உமாதேவி அவருடைய தொண்டையிலே கை வைக்க அந்த விஷம் அமிர்தமாக மாறிற்று என்று சொல்வார்கள். அப்படி அன்றைக்கு அவர் மயங்கிய நிலையில் இருந்த அந்த காலம்தான் இந்த காலம் என்று சொல்கிறது வழக்கம். சிவராத்திரிக்கு இப்படி ஒரு கதை உண்டு. இன்னொரு கதை என்ன என்றால், இதில் விரதம் இருந்தால், விழித்திருந்தால் புண்ணியம் உண்டா? ஒரு கேள்வி கேட்பார்கள். புண்ணியத்திற்காக என்று இல்லை. பொதுவாக சில நாட்கள் நம் செய்கின்ற வேலை நமக்கு பலனை தரும் என்ற நம்பிக்கை. வேடன் ஒருவன் புலிக்கு பயந்து வேகமாக ஓடி ஒரு மரத்தில் ஏறிக்கொள்ள, அந்த புலி போகாமல் நிற்க, அவன் விடியும் வரை அந்த மரத்தில் இருந்து தூங்காமல் இருக்கும் பொருட்டு இலைகளை கீழே போட்டுக்கொண்டே இருக்க, விடிந்து பார்த்தால் அவன் இருந்தது வில்வ மரம், அவன் போட்டது வில்வ இலை, விழுந்தது கீழே ஒரு சிவலிங்கத்தின் மீது. எனவே அவனுக்கு புண்ணியம் கிடைத்தது, அவனை தேவலோகத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு கதையும் நாம் பார்க்கின்றோம். கதைகள் எப்படி இருந்தாலும், இந்த கோடைகாலம் தொடங்குகின்ற இந்த மாசி மாதத்தில் இரவு நேரத்தில் சிவனை வழிபடுவதற்காக பல்வேறு முறைகளை கையாளுகிறார்கள். அதுவும் 4 யாமத்திலும் 4 வடிவத்திலே எம்பெருமான் நமக்கு காட்சி தருவார். முதல் யாமத்தில் எம்பெருமான் சோமாஸ்கந்தராக, அதாவது சோமன், உமை, கந்தர், சோமாஸ்கந்தராக குடும்பத்தோடு காட்சி தருவார். இது முதல் யாம பூஜை. 2ஆம் யாமத்தில் தென்முக கடவுள், அதாவது தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் காட்சி தருவார். அவரை வழிபடுவோம். முதல் யாமம் சோமாஸ்கந்தர், 2வது யாமம் தட்சிணாமூர்த்தி ஆகிய தென்முக கடவுள், 3ஆம் யாமத்தில் லிங்கோத்பவராக, அதாவது பிரம்மனும் திருமாலும் அடிமுடி தேடிய போது நெருப்பு வடிவில் என்ற எம்பெருமான் லிங்கோத்பவராக காட்சி தருவார். 3ஆம் யாமத்தில் லிங்கோத்பவராக, 4ஆம் யாமத்தில் சந்திரசேகரராக, அதாவது தன்னை வந்து சரணடைந்த சந்திரனை எடுத்து தலைமீதி வைத்து கொண்ட எம்பெருமான் அந்த காட்சியை பார்க்கிறோம். இவ்வாறாக 4 யாமத்திலும் இந்த பூஜைகள் செய்யப்படுகின்றன. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு வழக்கம் உண்டு. அது என்ன என்றால் சிவாலய ஓட்டம் என்று சொல்வார்கள். அதாவது இதற்காக விரதம் இருந்து சிவராத்திரி அன்றைக்கு மாலையிலே தொடங்கி இளைஞர்கள் ஓடத் தொடங்குவார்கள். பல்வேறு சிவாலயங்களை அவர்கள் இரவு முழுக்க ஓடி கடந்து பிறகு விடியற்காலையிலே அந்த விரதத்தை முடிப்பார்கள். அப்படி ஓடுகின்ற இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு வழிநெடுக வரவேற்பு வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவும் தந்து அவர்களை வழி அனுப்புவார்கள். இந்த சிவன் ராத்திரியில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு செய்கின்ற காலம் இந்த காலம்தான். குறிப்பாக தென்பகுதியில், தமிழகத்தினுடைய தென்பகுதியில் தங்களுடைய குலதெய்வத்தை தேடி அவர்கள் சென்று வழிபடுகின்ற காலம் இந்த காலம்தான். அதுவும் ஆண்டு முழுவதும் செல்லாமல் இருந்தாலும் கூட சிவராத்திரிக்கு சென்று மறக்காமல் குலதெய்வத்தை வணங்குவார்கள். அப்படி வணங்குகிற போது சிவ வழிபாட்டையும் சேர்த்தே செய்து கொள்வார்கள். எனவே சிவராத்திரி என்பது சிவனை வணங்குவதோடு
குலதெய்வத்தையும் வணங்குகின்ற ஒரு நன்னாளாக நாம் போற்றுகின்றோம். இத்தகைய பெருமை மிகுந்த சிவராத்திரியினுடைய அருமைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். வாய்ப்பிருந்தால் இந்த நாட்களில் நாம் விரதம் இருக்கலாம், விழித்திருக்கலாம், சிவாலயங்களுக்கு சென்று வரலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமான வெற்றியை பெற்றுத்தருகின்றது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.